நிறைய முடிச்சு போட்டு ஒரு விளக்குகள்லாம் பார்த்தேன். ஆமாமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரித்யங்கரா தேவிக்கு முடிச்சு வச்சிருக்கோமா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னோடனே பிரித்யங்கரா தேவி தான் வராங்க. ஸோ இது வந்து ஜேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கல்லுக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு. இது ஜேடு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பைரேட்னு பேரு. ஸோ இந்த பைரேட் வந்து பியூர்லி மணி அட்ராக்ஷன் ஸ்டோன். இதை யார் ஒருத்தர் போட்டிருக்காங்களோ பாருங்க, நான் 2 போட்டிருக்கேன் பாருங்க. ஆந்தையோட இதுலயே ஃப்ளவர் பாட் வச்சிருக்கு. பசங்க கிட்ட இந்த பிளாஸ்டிக் உடையாது அப்படின்னா இந்த கண்ணை பார்த்த போது நான் தான் சொன்னேன். ஸோ இதுலயே நம்ம அந்த வாசனை தரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வச்சா போதும். ஒரு சொந்த வீடு இடம் வாங்கணும் அப்படின்னோம்னா அந்த சத்ரு சம்காரம் முடிச்சு போட்டா போதும். இது வந்து எதிரினால நம்ம பீடிக்கப்பட்டிருக்கோம். அந்த எதிரி என்னை விட்டு போவே மாட்டான். அந்த எதிரி வந்து நான் வந்து அவனை அவாய்ட் பண்ணிட்டே போறேன், ஆனா என்னை தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கானா இந்த முடிச்சு போடலாம். ஸோ இது வந்து 48 நாளைக்கு 48 முடிச்சு. இதெல்லாம் 18 முடிச்சு தான் இருக்கும். இது 48 நாளைக்கு 48 முடிச்சு. எதனாலன்னா www.sistioli.com அப்படின்ற வெப்சைட் இருக்கு. நம்மளோட ஷாப் நம்பருக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணி என்னோட பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனைக்கான பொருட்களை போட்டோ எடுத்து அதோட ரேட்டோட அனுப்புவோம். இது வந்து பஞ்சகவ்ய பன்னீர். சோ அதுல 18 மூலிகையை நம்ம சேர்த்துருக்கோம். இது நம்மளோட ஓன் ப்ராடக்டா நம்ம ரெடி பண்றது. சோ ஒரு மூடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டா நிறைக்கு நம்ம டைல்யூட் பண்ணலாம். சோ அதோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். சோ இது நம்ம பாத்தீங்கன்னா அதோட இதுல சீல் போட்டு தான் வச்சிருப்போம். ஸ்மெல் வேணா பாருங்க, வெளியிலேயே அது வரும். நமஸ்காரம். நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிருஷ்டி ஒளி, அதாவது மறைமலை நகரில் இருக்கல ஒரு அழகான பிரம்மாண்டமான கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தேங்க. இன்றைக்கி இந்த வழியாக போகும்போது எங்கள் கடை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். அது மிக 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 பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷனை இந்த கடையிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது அப்பா மன நிம்மதியோடு நீங்கள் போகலாம். நிறைய முடிச்சு போட்டு ஒரு விளக்குகள்லாம் பார்த்தேன். ஆமாம்மா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்யங்கரா தேவிக்கு முடிச்சு வச்சுருக்கோம்மா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னோடனே பிரித்யங்கரா தேவி தான் வராங்க. ஸோ எல்லாமே சீல் பண்ணது நம்ம தான் இப்போ உடைக்க போறோம். இந்த மாதிரி உடைச்சு தான் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு தன்மை இருக்கு. இந்த இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இதுக்கு நேர காலங்கள் இருக்கு. ஸோ இந்த நேரத்துல தான் வீட்டுல போடணும் அப்படின்றது இருக்கு. ஸோ எதிரி தொல்லைகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பிரித்யங்கரா தேவி முடிச்சு போடலாம். அபிஷார தோஷம் இருக்கு அப்படின்னா பிரித்யங்கரா தேவி முடிச்சு போடலாம். கந்திஷ்டி தீவினைகளால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா பிரித்யங்கரா தேவி முடிச்சு போடலாம். ஸோ இந்த முடிச்சு போடும்போது இதுக்கான ஆயிலும் நம்ம கொடுத்துருவோம். தனியாவே ஆயில் ரெடி பண்ணி இதுக்கான ஆயிலும் கொடுத்துருவோம். ஸோ ஆயில் வரும்போது சின்னதா இருக்கு சார், எனக்கு பத்தாது அப்படின்னு சொன்னா அதுக்கு மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணியும் நம்ம கொடுக்குறோம். இப்போ முருகன் அப்படின்ற பொழுது நம்ம சத்ரு சம்காரம் முடிச்சு கொடுக்குறோம். ஸோ சத்ருன்றது வெளியில இல்ல, நமக்குள்ளேயே ஒரு 5 விதமான சத்ரு, காம குரோத மோக லோக மத ஆக்ஷ 5 விதமான துர்குணங்கள் கொண்ட எதிரி. அது வந்து சத்ருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சத்ருக்களை அழிக்கிறதும் ஒரு சொந்த வீடு இடம் வாங்கணும் அப்படின்னோம்னா அந்த சத்ரு சம்காரம் முடிச்சு போட்டா போதும். இது வந்து எதிரினால நம்ம பீடிக்கப்பட்டிருக்கோம். அந்த எதிரி என்னை விட்டு போவே மாட்டான். அந்த எதிரி வந்து நான் வந்து அவனை அவாய்ட் பண்ணிட்டே போறேன், ஆனா என்னை தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கானா இந்த முடிச்சு போடலாம். ஸோ இது வந்து 48 நாளைக்கு 48 முடிச்சு. இதெல்லாம் 18 முடிச்சு தான் இருக்கும். இது 48 நாளைக்கு 48 முடிச்சு. எதனாலன்னா ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு நடக்கணும்னா மினிமம் 48 டேஸ். 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகம் கூட்டினோம்னா 48 நாள். 48 நாள்ல இருந்து 54 நாளாகும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு. சோ இதுதான் அந்த முடிச்சு. இதுல அந்த மூலிகை இது பண்ணிருப்பாங்க. இதுதான் அந்த ஆயில். சோ இந்த ஆயில் அதுல ஊத்திட்டு இது பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா மூலிகை நின்று சும்மா இது பண்ணின்றதுனால சோ இந்த மாதிரி பண்ணணும். சோ இதுதான் சத்ரு சம்காரம் முடிச்சு. சோ அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த கலர்ஸ் வரும். இப்போ குபேர முடிச்சுன்னா கிரீன் கலர்ல போட்டிருப்பாங்க, எல்லோ கலர்ல போட்டிருப்பாங்க. இது வந்து காரிய தடைக்கு. சோ காரிய தடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் இது பண்ணி தான் நம்ம இந்த முடிச்சு ரெடி பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆயில்ஸ் இருக்கும். சோ எல்லாமே மூலிகை ஆயில் நம்மளே செல்ஃபா ரெடி பண்ணி பூஜை பண்றது. சோ இதுக்கான ஆயில்ஸ் இருக்கும், அதுக்கான முடிச்சு இருக்கும். ஸோ இதை முறையா பூஜை பண்ணி இந்த ஆயில தான் டிப் பண்ணி இந்த ஆயில இந்த டைம்ல இந்த மந்திரம் சொல்லி தான் ஏற்றணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும். நிறைய பேருக்கு இங்க வந்து இவ்வளவு தூரம் இருந்து நாங்க வாங்க முடியலன்னா ஆன்லைன்ல நீங்க நமக்கு வெப்சைட் இருக்குமா, வெப்சைட் இருக்கு www.sistioli.com அப்படின்ற வெப்சைட் இருக்கு. நம்மளோட ஷாப் நம்பருக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணி என்னோட பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனைக்கான பொருட்களை போட்டோ எடுத்து அதோட ரேட்டோட அனுப்புவோம். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அவங்க அட்ரஸை கொடுத்தாங்கன்னா கொரியர் பண்றோம். சூப்பர். ஸோ எல்லாத்துக்குமே இங்க வழி இருக்குமா. நேர்ல வந்தா நிறைய பிரச்சனைக்கான தீர்வு பார்க்கலாம். ஆன்லைன்ல என்னால நடக்க முடியாது, வர முடியாதுன்னா ஆன்லைன்லயும் தீர்வு பார்க்கலாம். எதனாலனா
நிறைய கஸ்டமர் எனக்கு ஆன்லைன்ல நிறைய வாங்கியிருப்பாங்க. நேர்ல வரும்போது சார் நான் தான் சார் அந்த கஸ்டமர், இப்ப நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிடுற கஸ்டமர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மதங்களே கிடையாது. இஸ்லாத்துல இருக்கிறவர் கூட இப்ப சமீபத்துல வந்து ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு அதுல நான் ஆல்ரெடி பொருள் வாங்கிட்டேன் சார், இன்னும் நான் நல்லா வரதுக்கு என்ன பொருள் இருக்குன்னு கேட்டு வாங்கிட்டு. சூப்பர் சூப்பர். அப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக மெடிக்கல்ன்றது கரெக்டாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. தீர்வு வந்து இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும்னா மறக்காமல் மறைமலை நகரில் இருக்கிற ஸ்ரீ ஒளிக்கு வாங்க. பாலாஜி இருக்கார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு முறையாவது வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். வண்டியையும் அரசனாக்கும் அரச மர வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அரச இலையிலேயே ஆத்ம தீபம். அதாவது நம்ம இறைவனை இப்படின்றதுக்குள்ள கேட்குற வரத்தை கொடுக்குருவாங்க. ஸோ அதனால சின்ன தீபமாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ 9 ருத்ராட்சம், 9 விதமான நவகிரக தத்துவம், அதாவது நவகிரகத்தோட ஆசீர்வாதம், நவ தத்துவம், நவ துவாரம். இது ஏன்னா நமக்கு 9 ஓட்டைகள் இருக்கு. ஸோ நம்ம உடம்பு தான் சிவம். ஸோ இந்த ஓட்டைகள் வழியா நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் கொண்டு வரதுக்காக இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்கம் மட்டும் மாறும். இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து ராஜாவதி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி ஈஸ்வர பகவானோட தார்கம் வந்து நிவர்த்தி பண்ணிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூல டாட் டாட்டா மினி 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 மினின்னு இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வந்துச்சுன்னா அது சன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கற்களுக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்மை. ஸோ பெல் வந்து பாத்தீங்கன்னா நந்தி பெருமான் வந்து லைட் வெயிட், எல்லாருமே ஈஸியா வந்து பண்றதுக்காக லைட் வெயிட்லயே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பெல்லுமே ரொம்ப வெயிட்டா இருக்கும், எல்லாராலையும் தூக்க முடியலன்றதுனால லைட் வெயிட்ல பண்ணியிருக்கோம். இது வந்து பஞ்ச கவ்விய பன்னீர். ஸோ அதுல 18 மூலிகையை நம்ம சேர்த்துருக்கோம். இது நம்மளோட ஓன் ப்ராடக்டா நம்ம ரெடி பண்றது. ஸோ ஒரு மூடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டா நிறைய நம்ம டைல்யூட் பண்ணலாம். ஸோ அதோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதோட இதுல சீல் போட்டு தான் வச்சிருப்போம். ஸ்மெல் வேணா பாருங்க, வெளியிலேயே அது வரும். ஸோ இதனால இந்த சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் பண்ணி பூஜை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில எண்ணில் அடங்காத நன்மைகள் வந்து சேருமா. கற்பக விருட்சம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னது? மணி மந்த்ரா ஔஷதம். அதாவதுமா நம்மளோட இறைவனோட விக்கிரகத்தையே கல்லுல தான் செதுக்குறாங்க. நம்ம வந்து கோவிலில் போகும்போது ஒரு விக்கிரகம் அழகா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ஆண் விக்கிரகமா இருந்தா அது பெண் கல்ல செய்வாங்க, பெண் விக்கிரகமா இருந்தா ஆண் கல்ல செய்வாங்க. அலி விக்கிரகத்தை அலி கல்லுல விக்கிரகமே செய்ய முடியாது. ஸோ எப்படி ஆண் பெண் மனுஷங்கள்ல இருக்கோ கல்லுலையும் அது மாதிரி இருக்கு. இப்போ நம்ம புவனேஸ்வரி நம்ம கோவில்ல இருக்கிற ஸ்டோன் இருக்கு இல்லைங்க, அம்பாள் விக்கிரகம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை தட்டினோம்னா பெல் சவுண்டு கேட்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டோன்ல பண்ணது. ஸோ புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய அந்த விக்கிரகமும் இங்க கந்தராசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த விக்கிரகமும் நம்மளோட கோவில்ல இருக்கிற அந்த விக்கிரகமும் ஒரே சிற்பியால செதுக்கப்பட்டது. ஸோ இது வந்து குருவினாலேயே நமக்கு கிடைச்ச பாக்கியம். இப்போ வந்து கல்லாலான மரத்துக்கு பேரு கற்பக விருட்சம். அந்த கல்லாலான மரம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா திரு அண்ணாமலையில மலைக்கு மேல ஒரு மலை இருக்கு, அந்த மலையில தான் இந்த மரம் இருக்கதா சொல்றாங்க. ரமண மகரிஷி அதோட ஒரு இலை தான் பார்த்ததா சொல்றாங்க. ஸோ இது வந்து ஜேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கல்லுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. இது ஜேடு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பைரேட்னு பேரு. ஸோ இந்த பைரேட் வந்து பியூர்லி மணி அட்ராக்ஷன் ஸ்டோன். இதை யார் ஒருத்தர் போட்டிருக்காங்களோ பாருங்க, நான் 2 போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னா எனக்கு நிறைய வந்து வேணும், அம்பாளுக்கு நான் செய்யணும். ஏன்னா இந்த மக்கள் வந்து அவங்க அம்பாளுக்கு சிறு தொண்டு செய்யறதுனால அம்பாள் அவங்கள ஓஹோன்னு வைக்கணும்ன்றது என்னோட ஆசை. நிறைய பேரோட கஷ்டங்கள் இந்த சிருஷ்டி ஒளி மூலியமாகவும் இந்த ஆலயத்தின் மூலியமாகவும் சரியாகணும். குரு அருள் திருவருள் நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா பிறக்கக்கூடிய ஆண்டு என் குருவோட வாக்கு 2026 சூரியன் சந்திரன் குரு இந்த 3 காம்பினேஷன்ல வருது. யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்கப்பா, அதுக்கான பொருட்களை உனக்கு கொடுத்துருக்கேன், அம்பாள் இடத்துல வச்சு பூஜை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பைரேட்டோட ரா ஸ்டோன். நம்ம ஷாப் ஓபன் பண்ணும் பொழுது நம்ம ஜெய்ப்பூர்ல பர்ச்சேஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோன் வியாபாரி வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. சரி நான் ஆசையா போய் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள என்ன இருந்துன்னா பைரேட் மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன் எவ்வளவோ ஸ்டோன் இருக்கு, அது என்ன இது நீங்க பைரேட்டை வந்து கல்ல வந்து ஒரு மாதிரி இதுவா கொடுத்துருக்கீங்கன்னு. பாலாஜி இதுதான் நல்லா மணி அட்ராக்ட் பண்ணும் பாலாஜி, நீ கல்லா போட்டியில வையன்னாரு. ஸோ இன்னைக்கு கல்லா பெட்டியில அந்த ஸ்டோன் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பைரேட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தன்மை, இப்ப டைகரை இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரின் இருக்கு. ஸோ இப்போ ரத்தினம் உபரத்தினம் 2 இருக்குமா. ரத்தினம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லோ சஃபயர் அப்படின்றது ரத்தினம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உபரத்தினம், இதுதான் சிட்ரின். சிட்ரின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரா ஸ்டோனோட இருக்கும், உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்டோனோட மிக்சர்லயே வரும். நமக்கு எல்லாமே ஒரிஜினலா இது பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டோன் வந்து நல்ல கலர்ல வரணும்னா ஹீட் பண்ணோம்னா எல்லோ கலர்ல வரும். ஸோ ஒரு கட்டத்துல ஹீட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஃபேக்ஸ் இருக்கு. இப்போ நான் எடுக்கிற இடத்துலயே அவங்க சொல்லுவாங்க செகண்ட் குவாலிட்டி வாங்கிட்டு நீ கொடுக்கலாமே பாலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் இல்ல சார்,
எனக்கு ரேட் எல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தரம்ன்றது நம்ம இதுல இருக்கு. இது வரைக்கும் நம்ம தரத்தை குறைச்சதே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் கொடுங்கன்னு தான் இது வரையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ருத்ராட்சம் எடுத்தா கூட அந்த ருத்ராட்சத்துக்கு கூட நம்ம சர்டிஃபைடோட அதுக்கு மந்திரத்தை உள்பட கொடுக்குறோம். ஒரு முகத்துல இருந்து 14 முகம் ருத்ராட்சம் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது. ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கும் ஒரு தன்மை, எல்லாமே சர்டிஃபைடோட இருக்கு. பிராஸ்லெட்டா இருக்கு, மாலையா இருக்கு, சிங்கிள் பீட்ஸாவும் இருக்கு. சோ அந்த ருத்ராட்சத்தை நம்ம ஆன்லைன்ல அப்படியே ஸ்கேன் பண்ணோம்னா அதோட சர்டிபிகேட், அது என்ன ரவுண்ட் ஷேப், என்ன தன்மை எல்லாமே வந்துடும். சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க.